வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம புடலங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம 2 மெத்தடில் பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் நம்ம சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். புடலங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வத்தத்தூள் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு புடலங்காவுக்கு நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். நீங்கள் புடலங்காவை பொறுத்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கொஞ்சம் ஹீட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன் டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி எதுவுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாமலே நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி பிசைவோம். மெதுவாக நம்ம பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இந்த மசாலா தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பஜ்ஜிக்கெலாம் நம்ம பிசைவோலாம், அந்த மாதிரி மீடியமாக நம்ம இந்த மசாலாவை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு புடலங்காவுக்கு இந்த அளவு மசாலா நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டதும் இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வட்டமாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த புடலங்காவை நல்லா அதில் மசாலாவில் நல்லா நம்ம கோட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம அந்த மசாலாவில் நல்லா பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா போடுங்க. நம்மளுக்கு மசாலா பிரியாது. நம்ம எந்த அளவுக்கு மசாலா ஃபுல்லாக நம்ம அதில் கோட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மசாலா அதில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம போடுவோம், மொத்தமாக போட வேண்டாம். நல்லா அப்படியே உடனே நம்ம திருப்ப வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பலாம். அப்படி 2 பக்கமும் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எதுவுமே பிரியலை. நம்ம இப்போது ஃப்ளேமை மீடியமில் தான் வச்சு பொரிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியமில் வச்சு நம்ம நல்லா பொரித்து எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு புடலங்காய் இதை இப்போது நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போல் நம்ம மீதி இருக்கிற புடலங்காவையும் இதே போல் நம்ம பொரித்து எடுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் நம்ம நல்லா மசாலாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் இப்படி பொரித்து எடுங்க. இது எண்ணெயும் நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது, மசாலாவும் நம்மளுக்கு பிரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். புடலங்காவை நம்ம நல்லா நீளமாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வத்தல் தூள் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா அந்த காயோடு ஆட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா நம்ம ஃபஸ்ட்டே எந்த தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ணாமலே நம்ம பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக, ரொம்ப தண்ணி வேண்டாம், லைட்டாக ஒவ்வொரு சொட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிடுவோம். பாருங்கள், லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயும் நம்ம கொஞ்சமாக ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். இந்த இதை வந்து பிசைஞ்சு நம்ம உடனே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே நம்ம ஊற வச்சிடணும். நம்மளுக்கு அப்படின்னா நம்ம நல்லா மசாலா அதில் நல்லா சேர்ந்துடும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்து அதே எண்ணெயில் நம்ம ஒவ்வொன்றா பொரிக்கிறோம். நல்லா அப்படியே உதுத்து ஒவ்வொன்றா போட்டால் நல்லா பொரிஞ்சு நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு மசாலா பிரியாது. இப்போ நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற மீதி இருக்கிற அந்த புடலங்காவையும் இதே போல் நம்ம பொரித்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 மெத்தட்லையுமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.